அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். விஷயானந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் சித்தா ஹாஸ்பிட்டல் ஒன்லி ஃபார் விமென், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், கே.கே. நகர், சென்னை. இனியவை இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரோங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது நிறைய பேர் எங்கிட்ட இருந்து கேட்டுட்டு இருந்த விஷயம் என்னென்னா, குறிப்பாக இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்லாம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து, டாக்டர் எனக்கு நைட்டு வந்து கெட்ட கெட்ட கனவுகள் நிறைய வந்துட்டே இருக்குது, இதனால் எனக்கு தூக்கமே கலைஞ்சிருது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த கனவு அப்படிங்கிறது ஏன் வருது, அதற்கான அறிவியல் ரீதியான காரணங்கள் என்ன, அதை வந்து வராமல் தடுக்கக்கூடிய உணவு முறை தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு வந்து இந்த கனவு அப்படிங்கிறது வரும். குழந்தைங்களுக்கு வர்றது ரொம்ப காமன். 12 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வரும். அந்த கனவு வந்து மறந்து போயிடும். அத பத்தி பிரச்சனை இல்ல. இதிலே பருவம் வயது அடைந்த பெண்களுக்கோ, இல்ல பெரியவர்களுக்கோ நமக்கு வந்து கனவுகள் வரும்பொழுது, அடாலசன்ட் ஏஜுக்கு மேல கனவுகள் வரும்பொழுது, அது ஒரு பெரிய கன்சர்னா இருக்கும். ஏன்னா தூக்கம் வந்து கலைஞ்சிரும் அப்படிங்கிறதுனால. ஸோ ஏன் இந்த மாரி கனவு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய பயம், பதட்டம், நம்மளுடைய மனநிலையில ஏற்படக்கூடிய மாற்றங்களே இந்த கனவு வரத்துக்கான ஒரு காரணமாக இருக்கலாம். ஒருவேளை நம்ம டிப்ரஷன் மாதிரியான பிரச்சனையில இருக்கோம் அப்படின்னா கூட இந்த கனவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. 2வது விஷயம், இரவு உணவை யாரெல்லாம் ரொம்ப லேட்டா சாப்பிடுறாங்களோ, அவங்களுக்கு கண்டிப்பா இந்த கனவு தொந்தரவு வந்து இருக்கும். அடுத்து, இந்த தூக்கமின்மையினால கஷ்டப்படுறவங்க, நல்ல ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகாம அரைகுறையா தூங்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கனவுகள் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாரி நம்மளுடைய அடினாய்ட்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அதாவது கீழ் நாக்கு பகுதியில இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு. இதில ஏற்படக்கூடிய வீக்கம் காரணமாகவும் நமக்கு வந்து சரியா தூக்கம் வராம இருக்க வாய்ப்பு இருக்கு. சைனசைட்டிஸ் மாதிரியான பிரச்சனை. இப்போ வந்து நமக்கு பீனிச நோய் தொந்தரவு இருக்கு, சைனஸ் தொந்தரவு இருக்கு, மூக்கடைப்பு இருக்கு அப்படின்னாலும் இந்த மாரி கனவுகள் வந்து அடிக்கடி வந்துட்டு போறத நம்மளால பார்க்க முடியும். ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா, ஒற்றை தலைவலியினால கஷ்டப்படுறோம் அப்படின்னாலும், அத தொடர்ந்து நமக்கு இந்த மாரி கனவுகள் அடிக்கடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மூக்கு தண்டு வடத்தில ஏற்படக்கூடிய பிரச்சனை, வளைஞ்சு இருக்கு அப்படின்னாலும் நமக்கு இந்த மாரி கனவுகள் வரும். ஏன் இதெல்லாம் காரணமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கனவுங்கிற ஒரு மெக்கானிசம் ஏன் நடக்குதுன்னா, நம்ப மூளைக்கு போகக்கூடிய ஆக்ஸிஜனுடைய அளவு குறையும் பொழுது. ஸோ நம்ம லேட்டா சாப்பிடுறோம், சரியா தூங்கல, மூக்குல அடைப்பு இருக்கு, சளி தொந்தரவு அடிக்கடி இருக்கு, சைனஸ் பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் பொழுது, நம்ம பிரெயினுக்கு போகக்கூடிய ஆக்ஸிஜனுடைய அளவு குறைய ஆரம்பிக்கும். இத வந்து நம்ம செரிப்ரல் ஹைபாக்சியா அப்படின்னு சொல்றோம். இந்த காரணத்தினால தான் நமக்கு கனவு அடிக்கடி வருது. ஸோ அந்த கனவு வரும்பொழுது, நமக்கு வந்து லேட்டா தூங்குறது ஒரு காரணமாக இருந்தாலும், நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுகளும் நல்ல ஜீரணமாகக்கூடிய உணவுகளாக இருக்கணும். எளிதில் செரிமானிக்கக்கூடிய உணவுகளாக இருக்கணும். அதுவும் ரொம்ப சீக்கிரம் நம்ம சாப்பிட்டோம்னா, இந்த மாரியான பிரச்சனைகள் வராது. அதே மாரி நம்ம தூங்கக்கூடிய அறையில சரியான காற்றோட்டம் இல்ல அப்படின்னு சொன்னாலும், நம்ம மூளைக்கு போகக்கூடிய ஆக்ஸிஜனுடைய அளவு குறையும் பொழுது, இந்த மாதிரி நமக்கு கனவு தொந்தரவுகள் வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்ப என்ன பண்ணலாம்? இரவு தூங்கும் பொழுது ரொம்ப பீஸ்ஃபுல்லா தூங்கணும். அத விட்டுட்டு மொபைல்ல, லேப்ல நம்ம வந்து ஒரு ஹாரர் மூவி பார்க்குறோம், ஒரு த்ரில் மூவி பார்க்குறோம், தேவையில்லாத விஷயங்கள், சண்டை காட்சிகளோ, இல்ல கொலை மாதிரியான விஷயங்களோ, இரவுல தூங்கும் பொழுது அந்த மாரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்காம இருந்தோம்னாலே, இந்த கனவு அப்படிங்கிற ஒரு விஷயம் வராது. அப்ப என்ன மாதிரி இருக்கலாம்? ஒரு காமெடி சீன் பார்க்கலாம், ஒரு ஸ்வீட் மியூசிக் கேட்கலாம், சாமி பாட்டு கேட்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லாத கெட்ட கனவுகள அவாய்ட் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி வாரத்துக்கு 1 நாள், 2 நாள் பார்த்தீங்கன்னா, ஒண்ணு கீழாநெல்லி தைலம், இல்லன்னா பிரம்மி தைலம், இல்லன்னா வந்து கரிசலாங்கண்ணி தைலம். இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஈஸியா கடைகள்ல கிடைக்கக்கூடியதா, நீங்க வீட்லயும் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஜஸ்ட் பிரம்மி இலைகள வந்து எண்ணெயில போட்டு கொதிக்க வச்சு தலைக்கு தேய்ச்சு குளிக்கிறது. கீழாநெல்லிய பச்சையா எடுத்துட்டு வந்து எண்ணெயில போட்டு கொதிக்க வச்சு தண்ணி நம்ம தலைக்கு தேய்ச்சு குளிக்கிறது. கரிசலாங்கண்ணி சாறு எடுத்து நல்லெண்ணெயிலோட சேர்த்து
கொதிக்க வச்சு நம்ம எண்ணெயாக தயார் பண்ணி தலையில் தேய்ச்சி குளிக்கிறது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய பித்தத்தை சரிப்படுத்தும். அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்கும் பொழுது இந்த கனவுகள் அப்படிங்கிற பிரச்சனை வந்து இல்லாமல் இருக்கும். உணவு முறை மாற்றங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஒன்று இரவு உணவை சீக்கிரமாக எடுத்துக்கணும். ரெண்டாவது விஷயம், இரவு உணவு சாப்பிட்ட பிறகு சீரகம், சோம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டு 2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா 1 டம்ளராக சுண்ட வச்சு வடிகட்டி இரவு உணவுக்கு பிறகு நம்ம எடுத்துக்கணும். அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது உங்கள் குடல் ஆரோக்கியம் சீர்படும். அதன் மூலமாக ஈஸியாக செரிமானிக்கப்பட்டு உங்களுக்கு நல்ல ஆழ்ந்த தூக்கம் வரத்துக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். இன்னொரு பானம் பார்த்தீங்கன்னா, நாட்டு மருந்து கடையில் வல்லாரை பொடி கிடைக்கும், சீந்தல் பொடி கிடைக்கும், கரிசாலை பொடியும் கிடைக்கும். இதை 3யுமே வாங்கிட்டு வந்து 3லேயும் ஒரு ½ ஸ்பூன் அளவு எடுத்து போட்டு ஜஸ்ட்டு ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு அதை வந்து ஒரு 3/4 கிளாஸாக சுண்ட வச்சுட்டு வடிகட்டிட்டு இதே ஒரு பானமாகும். இரவில் சாப்பாட்டுக்கு பிறகு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணும் பொழுது நம்ம உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் கூடும், குடல் ஆரோக்கியமும் மேம்படும், ஜீரண சக்தியும் மேம்படும், நமக்கு மூளைக்கு போகக்கூடிய அந்த ஆக்சிஜனுடைய லெவலும் அதிகரிக்கும். அதனால் நம்மளால் ஈஸியாக கனவுகள் இல்லாமல் நல்லபடியாக தூங்க முடியும். ஸோ கனவு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம மூளைக்கு போகக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவு குறையிறதுனால தான் உருவாகுது. அதை தவிர்த்து நம்ம இரவு நேரம் தேவையில்லாத விஷயங்களை மொபைல்லையோ இல்லை லேப்டாப்லேயோ பார்க்கும் பொழுது அது நமக்கு நம்மளுடைய மனதில் எதிர்மறையான எண்ணங்களை வித்திடக்கூடியதாக அமையுது. காற்றோட்டம் உள்ள இடத்துல நம்ம தூங்காத போதும் ஒரு காரணமாக அமையுது. ஸோ இது எல்லாத்தையும் மாற்றி அமைச்சு நான் சொன்ன அந்த சீரக சோம்பு கஷாயமோ இன்னொரு மூலிகை கஷாயமோ நீங்கள் தொடர்ச்சியாக எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு இந்த கனவு தொல்லை இல்லாமல் உங்களால் ஈஸியாக தூங்க முடியும். பட் ஹார்மோனல் இம்பேலன்ஸும் கனவு தொல்லைக்கு ஒரு காரணம். ஸோ ஹார்மோன் பரிசோதனையும் நீங்கள் செஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நான் இப்போ சொன்ன விஷயங்களெல்லாம் பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.